நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஷுவா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த ஜூன் மாதம் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த 6 மாதங்கள், கிட்டத்தட்ட ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 5 மாதங்கள் முடிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். இந்த ஜூன் மாதத்திலையும் கல்வி ஆண்டு ஆனது ஆரம்பிக்கப்பட்டது. நம்முடைய பிள்ளைங்கள்லாம் எல்லா பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஒரு புதிய வருட கல்விக்குள்ளாய் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அழைத்து செல்லியிருக்கிறார். இன்னும் 1 மாதத்துக்குள்ள அடுத்த காலேஜ் 12th முடிச்சு எல்லோரும் அடுத்த காலேஜுக்கு போவாங்க. அப்போ இந்த மாதமும் அடுத்த மாதமும் கல்வி ஆண்டிற்கான ஒரு மாதம். அடுத்த நம்முடைய பிள்ளைகள் அடுத்த வகுப்பு, அடுத்த படிப்பு என்று சொல்லி படிக்கத்தக்கதாய் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். அதனால் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். எத்தனையோ பிள்ளைங்க படிக்க முடியாமல், பணத்தின் தேவைகளோடு, இடம் இல்லாமல், குடும்ப சூழ்நிலையின் காரணமாக படிக்க முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் படிக்க வைத்திருக்கிறார். அந்த படிப்பை மறுபடியும் தொடர செய்திருக்கிறார். அதனால் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நம்மளையும் நம்முடைய பிள்ளைகளையும் படிப்பின் காரியங்களை அழைத்து சென்று வழி நடத்துவாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் செபிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த மாலை நேரத்தில் ஏசப்பா, நீர் எங்களோடு கூட பேசுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருத்தரோடு கூட என் தேவனாய் கர்த்தர் நீர் பேசுவீராக. பேசுகிற அடியனை கர்த்தர் மறைத்து உம்முடைய வார்த்தை தெல்ல தெளிவாய் வரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வாரமும் செய்தியின் தலைப்பு நீ கொடுத்தாயா. நீ கொடுத்தாயா அல்ல, நீ கொடுத்தாயா. கிட்டத்தட்ட 5 மாதங்கள் முடிந்தது. இந்த 5 மாதத்திற்குள்ளாய் கர்த்தர் நாம் கைட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதித்து தந்தார். நாம் செய்கிற அநேக காரியங்களில் நமக்கு நன்மையை தந்தார். நாம் நினைப்பதற்கு மேலான காரியங்களில் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்தார். இதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? 5 மாதம் சிறப்பாக முடிந்தது. இந்த 6வது மாதத்திலும் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து கேட்கிற ஒரு வார்த்தை, உங்களை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, நீ கொடுத்தாயா? இன்றைக்கு நாம் யாருக்கெல்லாம் கொடுக்கிறோம்? எப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கொடுக்கிறோம்? என்ன சூழ்நிலையிலெல்லாம் கொடுக்கிறோம்? ஆனால் இன்றைக்கு இந்த ஜாஷுவா டிவியின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, நீ கொடுத்தாயா? நாம் யாருக்கு எவ்வளவு கொடுக்கிறோம்? நாம் எவ்வளவு சம்பளம் வாங்குகிறோம், எவ்வளவு வாடகை கொடுக்கிறோம், எவ்வளவு காரியங்களை செய்கிறோம், அநேக காரியங்களை கொடுக்கிறோம். ஆனால் தேவன் கேட்கிற ஒரு கேள்வி, நீ கொடுத்தாயா? உன்னுடைய கைகளை நான் கொடுக்கத்தக்கதாய் ஆசீர்வதித்தேனே, உன் கை ஏன் கொடுக்கவில்லை என்று கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த செய்தியை எழுதும்போது எனக்கே ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. இது என்ன தலைப்பு, இதுக்கு என்ன தலைப்பு போடலாம்? செய்திக்காக உட்கார்ந்து எழுதும் பொழுது இந்த காரியத்தை எழுத கர்த்தர் கிருபை செய்தார். பொன்னும் வெள்ளியும் அவரிடக்குள்ளது, இந்த உலகத்தை படைத்த கர்த்தருக்குள்ளது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு நம்மக்கிட்ட, உங்ககிட்டையும் ஏன்டையும் சொல்கிறாரு, நீ கொடுத்தாயா? உன்னை நான் கொடுக்கத்தக்கதாய் உன்னை ஆசீர்வதித்தேனே, கொடுக்கத்தக்கதாய் உன்னை நான் உயர்த்தினேனே, கொடுக்கத்தக்கதான காரியங்களை உனக்கு நான் கொடுத்தேனே, ஆனால் நீ இன்றைக்கு கொடுக்கிறாயா? ஒரு 2-3 காரியம், அதில் ஒரு காரியத்தை நான் தெளிவாக சொல்லணும்னு ஆசைப்படுறேன். காணிக்கை கொடுப்பதை குறித்து நான் தெளிவாக பேச ஆசைப்படுறேன்.
முதலாவது வார்த்தை, தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். வசனத்தை நீங்கள் நல்லா படிக்கணும். ஏன் கொடுப்பதற்கு உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லி எனக்கு தெரியல. நீங்கள் முன்னாடி நிறைய காணிக்கைக்காக கொடுத்துருக்கலாம், ஊழியத்திற்காக கொடுத்துருக்கலாம், ஆலயத்திற்காக கொடுத்துருக்கலாம், சபைக்காக கொடுத்துருக்கலாம், ஏழை எளியவர்களுக்கு கொடுத்துருக்கலாம், கஷ்டப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கலாம். உங்களுடைய பணத்தின் உதவியின் மூலமாய் ஒரு அரிசி, பருப்பு வகைகள், காய்கறி வகைகள் என்று சொல்லி நிறைய காரியங்களை கொடுத்துருக்கலாம். ஆனால் நீங்கள் கொடுப்பதை நிப்பாட்டியிருக்கலாம். எதுக்கு கொடுத்து எதுக்கு, அவன் நல்லபடியாக இருக்காச்சே தான், அவன் நம்ம சொல்லு பற்றி கேட்காச்சே தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுப்பதை குறித்து ஏதோ ஒரு காரியத்தில் நிறுத்தியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட தெளிவாக பேசுகிறார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்ததை விட அதிகமாக இன்னும் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். செய்தியின் தலைப்பு, நீ கொடுத்தாயா? அவர் சொல்கிறாரு, நீ கொடுக்க கொடுக்க நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். ஒரு காரியம் சொல்லுவார்கள், பழமொழி சொல்லுவார்கள், இறைக்கிற கிணத்துல தான் தண்ணி ஊறுமா. ஒரு கிணறு நம்ம அப்படியே பராமரிக்காமல் அப்படியே போட்டு தண்ணி உள்ளே இருக்க தண்ணியை வெளியே எடுக்காமல் அப்படியே போட்டோம்னா அந்த தண்ணியானது அதே மட்டத்தில் அப்படியே நிற்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த தண்ணியில் இருக்கிற தண்ணியை நம்ம வெளியே எடுத்து அதை உபயோகப்படுத்த ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அந்த கிணற்றில் இருக்கிற ஊற்றுகள் அதனுடைய தன்மை அதிகரித்து தண்ணி அதிகமாக வரும். அப்போ இறைக்கிற கிணத்துல தான் ஊறும். நீங்கள் கொடுக்க கொடுக்க கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் எந்த அளவினால் அளந்து கொடுக்கிறீர்களோ அந்த அளவினால் என் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு அளந்து கொடுப்பார். இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு சவால் விடுகிறார். உங்களையும் என்னையும் பார்த்து ஒரு சவால் விடுகிறார். ஏன்னா நானும் ஒரு சம்பளம் வாங்குகிறேன். அந்த சம்பளத்தில் ஒரு பகுதியை என் ஆலயத்திற்கு கொஞ்சம், என் சபைக்கு கொஞ்சம், எனக்கு என்னோடு கூட உதவி செய்கிறவர்களுக்கு கொஞ்சம், எனக்கு தெரிந்த ஏழைகளுக்கு கொஞ்சம், ஏதோ கடனில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லி அந்த 10ல் ஒரு பகுதியை நான் ஊழியத்திற்காக, ஊழிய காரியங்களுக்காக, ஊழியர்களுக்காக, சபைக்காக, ஆலயத்துக்காக நான் கண்டிப்பாக கொடுக்கணும். இதைத்தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இந்த வசனம் தெரியும். ஆனாலும் உங்களோடு கூட தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு ஒரு சவால் விடுகிறார். இது சாதாரணமான சவால் அல்ல. எனக்கு தெரிந்த ஒரு நிறுவனம் இருக்குது, பெரிய காணிக்கை கொடுத்து நம்மளை மதிக்கவா செய்தாங்க? இல்லை. நீங்கள் காணிக்கை கொடுப்பது கர்த்தருக்கு. அவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை நாம் கர்த்தருக்கு 4 சர்ச்சு 5 சர்ச்சு கட்டி கொடுக்கலாம். சண்டை போடுவதற்கோ அல்ல. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாத்திராகமம் ஒரு பங்கு எடுத்து வட மாநிலங்களுக்கு கொடுத்து அந்த ஆலயங்களை புது ஆலயங்களை கட்ட முடியும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒரு வசனத்தை பாருங்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலைகளை கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து. வசனத்தை நல்லா கவனிக்கணும். நீ 10ல் ஒரு பகுதியை என்னிடத்தில் தரும் பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நிகழ்ச்சியை உங்களை பார்த்து, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களை பார்த்து கர்த்தர் ஒரு பெரிய ஒரு சவால் விடுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன்,
நீ உன்னை வாளாக்காமல் தலையாக்குவே, நீ கீழாக்காமல் மேலாகவே, நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்கிறார், நிறைய வாக்குத்தத்தங்களும் கொடுத்துருக்கிறார். ஆனால் இந்த ஒரு வசனத்தின் மூலமாய் உங்களோடு கூட அவர் உறுதியாக பேசுகிறார். அவர் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்காமல் எப்படி போவேன்? 10ல் ஒரு பகுதியை நீ காணிக்கையாக கொடுக்கும் பொழுது வானத்தின் பலகணிகளை நான் திறந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேனா இல்லையா என்று என்னை நீ சோதித்து பார் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம இன்னைக்கு கொடுக்கிறத கொஞ்சம் நிப்பாட்டிட்டோம். அதான் ஆண்டவர் இன்னைக்கு பேச வைக்கிறார். கொடுக்கிறத கொஞ்சம் இன்னைக்கு நிப்பாட்டிட்டோம். நாம் கொடுக்கிறதை நிப்பாட்டினோம் என்று சொன்னால் தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு தெரிந்த ஒரு சார் ஒருத்தர் உண்டு. அவங்க சொல்லுவாங்க, நான் அவங்களுக்கு கொடுத்தேன், இவங்களுக்கு கொடுத்தேன், அவங்களுக்கு உதவி செஞ்சேன், இவங்களுக்கு உதவி செஞ்சேன். அப்போ நான் ஒரு நாள் கேட்டேன், எதுக்கு சார் நீங்கள் இப்படிலாம் போட்டு எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்க? அவன் வீட்டில் நீங்கள் கொடுக்குறீங்க இல்லைங்களே, ஆனால் அவர் எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு வீட்டில் கிடந்து சண்டை போட்டு கிடக்காரு, இதெல்லாம் எதுக்கு சார் கொடுக்கீங்க அப்படிலாம் கேட்டிருக்கேன். ஆனால் அவர் சொல்லுவார், நம்ம கொடுப்பது ஆண்டவருக்கு தெரியும், நம்ம கொடுக்கிற பணத்தையும் பொருட்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தருவார், ஒரு நாள் அந்த குடும்பத்தின் சூழ்நிலை மாறும் அப்படின்னு சொல்லி அவர் தைரியமாக சொல்கிறத நான் 2-3 ட்ரிப்பு கேட்டிருக்கேன். அப்போது கடைசியாக சொல்வார், அவர்களுக்கு கொடுப்பதின் மூலமாய் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கிறார், நான் அவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் என்னை இன்னும் ஆசீர்வதிக்கிறார், நான் கொடுக்க கொடுக்க ஆண்டவர் எனக்கு தந்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு என்னெல்லாம் இருக்குங்கிறது எனக்கு கொஞ்சம் தெரியும். அவர் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் தெரியும். அப்போது கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மல்கியா 3:10 என்ன சொல்லுது? என் ஆலயத்தில் சம்பூரணம் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, சமாதானம் இருக்குது, உன்னை இப்பொழுது இருக்கிறத பார்க்கலும் 1000 மடங்கு உயர்த்தும்படியான ஆசீர்வாதம் நாம் கொடுக்கிற காணிக்கையில் தான் இருக்குன்னு கர்த்தர் சொல்கிறார். இன்னொரு வசனம் பார்க்கலாம். ஒரு அழகான ஒரு ஆலோசனையை கர்த்தர் கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7ஆம் வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இந்த வசனத்தை பாருங்கள். தேவன் உங்கள் மேலே பிரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன் கொடுத்தான்? ஒரு சின்ன தாண்டி சொன்னால் நாம் அதிகமாய் ஆண்டு மாத்திரம் நம்பி அவர்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நான் வசனத்தை விட்டு வெளியே போகக்கூடாது, வசனத்திலே செய்தி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏனென்று சொன்னால் இந்த செய்தி ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறது. தேடி கண்டுபிடிங்க, கொஞ்சம் தேடி கண்டுபிடிங்க. சபைகள் நல்லா காணிக்க கொடுத்தவங்களுக்கு இப்போ காணிக்க கொடுக்கறதை நிப்பாட்டுனவங்களுக்கு மைக் வாங்க முடியாம, அந்த சபை போட முடியாம, அந்த சபையை கட்டி எழுப்ப முடியாம, அந்த சபையை கட்டுக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இப்போ நாங்கள் ஜேஎஸ்ஓடியில் ஊழியம் பண்ணுறோம், மற்ற இடத்துக்கு நாங்கள் ஊழியத்துக்கு போகிறோம். ஒரு காணிக்கையை எதிர்பார்த்து ஊழியம் செய்கிறவர்கள் நாங்கள் அல்ல. நிறைய இடத்துக்கு போகிறோம், கூட்டங்கள் நடத்துகிறோம், கன்வென்ஷன் கூட்டம் நடத்துகிறோம், துதி ஆராதனை நடத்துகிறோம், ஞாயிற்றுக்கிழமை இப்படி எல்லா பக்கமும் தேவனுடைய ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். ஆனால் இதற்காக செய்யப்படக்கூடிய பாட்டுத்தாள் அச்சடிக்கணும், காருக்கு பைக்குக்கு பெட்ரோல் போடணும், இன்னும் ஒரு சில செலவுகள்லாம் உண்டு. அப்போ நாங்கள் ஒரு நாள் ஜெபிக்கும் பொழுது இந்த வசனத்தை ஆண்டவர் எங்களுக்கு காண்பித்தார். என்ன ஆண்டவரே, எங்கள் கையிலேருந்து மாத்திரம் செலவழிஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது, இதுலேருந்து எங்களுக்கு வருமானம் வராதா, எங்களுக்கு இதுலேருந்து வருமானம் வருமா, இப்படிலாம் நான் முன்னாடி யோசிச்சிருக்கிறேன். முன்னாடி, இப்போ இல்லை, முன்னாடி. எதுக்கு ஏசப்பா நாங்கள் இந்த ஊழியத்துக்கு போனோம், இந்த ஊழியத்துக்கு போகிறனால எங்களுக்கு என்ன கிடைக்கும், எங்களுக்கு என்ன தருவீங்க அப்படின்லாம் முன்னாடி நான் கேட்டிருக்கேன். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிற வார்த்தை,
நீ சிறுக விதைத்தாய் என்று சொன்னால் சிறுக தான் அறுப்பாய். நீ பெருக விதைத்து பார், பெருக உனக்கு அறுவடை கர்த்தர் தருவேன் என்று என்னோடு கூட அந்த வசனத்தில் பேசினார். இது வார்த்தை சொல்லுது, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். நீங்கள் உற்சாகமாய் கொடுங்க, கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, கண்டிப்பாக கொடுக்கணும் சொல்லி கட்டாயம் அல்ல. நீங்கள் மன சந்தோஷத்தோடு சமாதானத்தை உற்சாகமாய் நீங்கள் கொடுக்கத்தக்கதான காரியங்களை செய்து பாருங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் பேசும்போதே அதனுடைய அர்த்தங்களையும் வார்த்தைகளையும் நான் உணர்வதை நான் பார்க்கிறேன். நீங்கள் உற்சாகமாக கொடுக்குறீங்களா? நீங்கள் உற்சாகமாக கொடுத்து பாருங்கள். கட்டாயமாக அவங்க கேட்டுட்டாங்க, கட்டாயமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க, அப்படி இல்லை. நீங்கள் உற்சாகமாய் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் பேரில் பிரியமாய் இருக்கிறார். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். உபாகமம் 16:17. ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறும் கையோடே வராமல், கர்த்தர் மோசேட்ட சொல்கிறார், என்னுடைய ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் என் அண்டையில் வரும் பொழுது அவர்கள் வெறும் கையை வீசிக்கிட்டு வரக்கூடாது, வெறுமையாக வரக்கூடாது. நான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறேன், அவர்கள் வெறுமையாக வரக்கூடாது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளின ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கை கொண்டு வர கடவன். அவன் தன் தன் தகுதிக்கு ஏற்ப, கடனை வாங்கிக்கிட்டு வர சொல்லலை, வீட்டை விற்று கொண்டு வா சொல்லலை, வயக்காடை விற்று கொண்டு வான்னு சொல்லலை. நான் என் ஜனங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன், அவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றால காணிக்கையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தெளிவாக பேசுகிறார். வெறும் கையோட நம்ம போகிறோமா? இல்லை, கர்த்தருடைய பாதத்தில் சந்தோஷமாக நம்ம போகிறோமா? ஒரு சிலர் சொல்லுவாங்க, காணிக்கை கொடுத்து எதுக்கு? காணிக்கை கொடுத்து நம்மளை மதிக்கவா செய்தாங்க? இல்லை, நீங்கள் காணிக்கை கொடுப்பது கர்த்தருக்கு. அவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், அந்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறோம், அவ்வளோதான். கணக்கு கேட்பதற்கோ சண்டை போடுவதற்கோ அல்ல. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாத்திராகமம் 25:2. கர்த்தர் மோசேயை நோக்கி, மறுபடி இங்கே ஒரு வார்த்தை சொல்கிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்கிறார், இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. என் ஜனங்களிடத்தில் நீ போய் சொல்லு, காணிக்கை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லு. அவர்கள் எப்படி கொண்டு வரணுமா? மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் என் காணிக்கையை வாங்குவீர்களாக. கட்டாயமாக நீ கொடுக்க வேண்டாம், உற்சாகத்தோடு மனப்பூர்வமாய் சந்தோஷமாக கொடுப்பாங்க தெரியுமா, அவன்கிட்ட என் காணிக்கையை வாங்கு. நம் தேவனாய கர்த்தர் காணிக்கை வாங்க வேண்டும் என்று சொல்லுகிறார், காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அது எப்படி கொடுக்கணுமா? உற்சாகமாய் சந்தோஷமாய், மனதில் கஷ்டத்தோடு அல்ல, கவலையோடு அல்ல, கட்டாயத்தின் பேரின் அல்ல, உற்சாகமாய் காணிக்கை கொடுக்கணும். இன்னொரு வசனம், 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம், 1 நாளாகமம் 29:9. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். சாலமோன் காலத்தில், தாவீது காலத்தில் ஆலயம் கட்டுவதற்காக அதற்காக பணங்களை சேர்க்கும் பொழுது மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்காக ஜனங்கள் மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். அதே அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு காலத்தில் அந்த காணிக்கை போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவருடைய கரங்களிலிருந்து கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். என்ன சொல்ல வாரேன்னா, நீங்கள் கொடுத்தால் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் கொடுத்துருக்கிறீங்களா? நீங்கள் எவ்வளவு கொடுத்துருக்கிறீங்க? இப்போ ஏன் கொடுக்கலை? இயேசுவானவர் வாழ்ந்த நாட்களில் ஒரு ஆலயத்தில் இருக்கும் பொழுது ஒரு ஏழை தாய்,
நடக்கவே முடியாத ஒரு தாய், கஷ்டப்பட்ட ஒரு தாய், தன்னிடத்தில் உள்ள 2 காசுகளையும் அந்த காணிக்கை பெட்டியில் போடுவதை கர்த்தர் பார்ப்பார். அப்போ இயேசு சொல்லுவார், இந்த தாயானவர், இந்த பெண்ணானவள் தன்னிடத்தில் உள்ள அனைத்தையும் காணிக்கை பெட்டியில் போட்டு விட்டார். தன்னிடத்தில் இருந்ததே அந்த 2 காசு தான். அந்த 2 காசையும் காணிக்கை பெட்டியில் போட்டு சென்றார்கள். இன்றைக்கி நம்ம எப்படி காணிக்கை கொடுக்குறோம்? ஏசப்பாட்டு வந்து எப்போ பார்த்தாலும், ஆண்டவரே எனக்கு வீடை தாரும், காரை தாரும், பைக்கை தாரும், என் படிப்பை தாரும், இப்படி கேட்டு கேட்டு பழகிட்டோம். கொடுக்கிறவங்களாம் நம்ம பழகிருக்கிறோமா? நீங்கள் கொடுத்து பார்த்தவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், புரியும். நல்லா காணிக்கை கொடுப்பாங்க, நல்ல ஆலயத்துக்கு செய்வாங்க, நல்ல சபைக்கு கொடுப்பாங்க, ஒரு கட்டுமான பணிக்கு செய்வாங்க, ஒரு உபவாச கூட்டமாக சாப்பாடு பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், கொடுக்கிறவரிடத்தில் கேட்டு பாருங்கள், ஏன் இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, அந்த கொடுப்பதின் மூலமாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த செய்தியை பார்க்கிற உங்களோடு கூட கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை ஆசீர்வதித்தேனா ஆசீர்வதிக்கலையா? உனக்கு நான் எவ்வளவு நன்மைகளை கொடுத்தேன், உனக்கு எவ்வளவு கிருபைகளை கொடுத்தேன், எவ்வளவு காரியங்களை கொடுத்தேன், ஏன் கொடுக்கிற காரியத்தில் இன்னும் இந்த கை வரலைன்னு சொல்லி கர்த்தர் கேட்கிறார். நீங்கள் கொடுத்து பார்த்தீங்களா? கொடுத்து பார்த்தவர்களுக்கு தெரியும். கொடுத்து பார்க்காத ஒரு சிலர் இந்த செய்தியை கேட்கலாம்ல. நீங்கள் கொடுத்து பாருங்க. இயேசுவானவர் திரளான ஜனங்கள் மத்தியில் செய்தி கொடுத்து கொண்டு இருக்கிறார். வந்து 1-2 நாள் ஆச்சு. கடைசியாக செய்தி முடிச்சோன்னே சாப்பாடு கொடுக்கணும், சாப்பாடு இல்லை. அப்போ என்ன செய்ய? இந்த ஜனங்களை அனுப்பி மற்ற கிராமத்திலேருந்து வாங்கிட்டு வர அனுப்ப முடியாது. ஜனங்களோ ஆயிரக்கணக்கான பேர். அப்போ இவர்களை எப்படி சாப்பாடு கொடுத்து அனுப்பணும்? அப்போ சீசர் ஒருத்தர் சொல்லுவார், மத்தேயில 14ஆம் அதிகாரத்தில் 17, 18, 19, 20, அங்கே ஒரு சிறு பையன் 5 அப்பம் 2 மீன் வச்சுருக்கான். அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் அவன் இயேசு கிட்ட கொடுப்பான். இயேசு கிட்ட கொடுத்ததுனால இயேசுவானவர் அதனை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி, அதில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் சாப்பிட்டாங்களாம். அப்போ மனைவி, சின்ன பிள்ளைங்க, அப்போ எத்தனை பேர்? குறைஞ்சது 15000 பேர் இருக்கும். ஒரு 5 அப்பத்தையும் 2 மீனையும் வைத்திருந்த ஒரு சிறு பையன் கொடுத்தான். 12 கூடைகள் மீதம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். உங்கள் வீட்டில் வீணான செலவுகள் வருதா, வீணான நஷ்டங்கள் வருதா, கர்த்தருக்கு கொஞ்சம் கொடுத்து பாருங்க. ஊழியத்திற்கு கொஞ்சம் கொடுத்து பாருங்க. ஊழியர்களுக்கு கொஞ்சம் கொடுத்து பாருங்க. கஷ்டப்பட்ட ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து பாருங்க. ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து பாருங்க. உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும். இதுவரைக்கும் உங்கள் வீட்டில் மிச்ச மீதி எடுக்கலை, மீதமான காரியம் எடுக்கலை, ஆனால் நீங்கள் கொடுத்து பாருங்கள், உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் நிற்பதை நீங்கள் பார்க்க முடியும். நான் விளையாட்டுக்கு சொல்லலை. ஒரு சின்ன பையன் கொடுத்தான், தான்கிட்ட இருக்கிறத கொடுத்தான். உங்ககிட்ட இருக்கிறத அவ்வளோத்தையும் கொடுக்க சொல்லலை. உங்கள்கிட்ட இருக்கிற தங்கம் பொண்ணு வெள்ளியை கேட்கல, அவ்வளோத்தை கொடுக்க சொல்ல. உங்களால் எவ்வளவு முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. உற்சாகமாக செய்யுங்க, சந்தோஷமாக செய்யுங்க. நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கு முழு நேரமாய் ஊழியம் செய்கிற எத்தனையோ ஊழியர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இப்போ நான் ஒரு வேலை பார்க்குறேன், எனக்கு மாத சம்பளம் வருது, நான் வேலை பார்த்துக்கிட்டு ஊழியம் பார்க்குறேன். ஆனால் எத்தனையோ ஊழியர்கள் ஊழியத்தை மாத்திரம் நம்பி, இயேசுவை மாத்திரம் நம்பி இன்றைக்கு அவர்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் தெரியுமா? ஆண்டவர் போஷிக்கிறார், நடத்துகிறார், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவர்களுக்குள்ளும் ஒரு சில கடினமான சூழ்நிலைகள் உண்டு. கொஞ்சம் தேடி கண்டுபிடிங்க. ஒரு சில சபைகள் வளராமல் கிடக்கு. ஒரு சில சபைகள் ஒரு ஸ்பீக்கர் வாங்க முடியாமல், ஒரு மைக்கு வாங்க முடியாமல், அந்த 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 சபைக்கு கீழே அடித்தளம் போட முடியாமல், அந்த சபையை கட்டி எழுப்ப முடியாமல் பாதி வழியில் நிற்கிறது. அந்த சபையை பாஸ்டர்கிட்ட பாருங்கள், அந்த சபை பாஸ்டர்கிட்ட பேசுங்க, அந்த ஆலயத்தில் உள்ள குருவானவரை போய் பாருங்கள். அவங்களுக்கு தேவையான உங்களால் முடிஞ்ச பணத்தின் உதவிகளை நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவார். நான் விசுவாசிக்கிறேன். உங்களால் முயன்ற உதவி செய்யுங்க. உங்ககிட்ட இருக்கிறத கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீங்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும்.
கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்ககிட்ட இருக்கிற அந்த 5 அப்பத்தையும் அந்த 2 மீனையும் நீங்கள் கொடுத்து பாருங்கள், 12 கூடைகள் நிறைய உங்களுக்கு கர்த்தர் தருவார். இந்த செய்தியை நல்லா கேளுங்க. நானே ஒரு வித்தியாசமாக அந்த செய்தியை நான் உணர்கிறேன். கொடுக்குற நீங்கள் கொடுக்கறதை நிப்பாட்டிடாதீங்க. இன்றைக்கு ஊரில் உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு வச்சிருக்கிறார் என்று சொன்னால் கொடுப்பதற்காக வைத்திருக்கிறார். கொடுத்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ கொடுத்தாயா? ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிற கேள்வி, ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி, நீ கொடுத்தாயா? நீ கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தருக்குள் ஒப்பு கொடுத்தாய் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. மறுபடியும் இவர்கள் கொடுக்கத்தக்கதாய், மறுபடியும் இவர்கள் அநேக ஜனங்களை போஷிக்கத்தக்கதாய், கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் இவர்களை மறுபடியும் எடுத்து நிறுத்துகிறதற்காய் உமக்கு நன்றி. இவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இவர்கள் செய்கிற கைட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பொருளாதாரங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பாதுகாத்து கொள்ளுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நீங்கள் கொடுத்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.